Ah, so ABC processing is called as activity based costing. The activity based costing ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா பிரிச்சு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கான காஸ்ட் சென்டர், அதாவது கணமா இந்த ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவிட்டி நேம் காஸ்ட் சென்டர். அப்ப எப்படின்னா இவ்வளோ, அதாவது ஆக்டிவிட்டி நேம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், ட்ரில்லிங் வச்சுக்கிறோம். ட்ரில்லிங்க்கு வந்து நம்பர் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ் பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட காஸ்ட் வந்து ₹15,000 வருதுன்னா, அப்ப அந்த மிஷின் ஹவர்ஸ் இவ்வளோ மிஷின் ஹவர்ஸ் பண்ணினானாக்கா இவ்வளோ அமௌண்ட் இன்கர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அசர்டைன் பண்றோம்ல. ஒரு 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 ஆக்டிவிட்டிக்கும் சேஃபார் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும்டா. சில ஆர்கனைசேஷன்ல 200 இருக்கும், சில ஆர்கனைசேஷன்ல 300 இருக்கும், சில ஆர்கனைசேஷன்ல 150 இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு காஸ்ட் சென்டர் வித் ரெஃபரன்ஸ் டு ஒவ்வொரு காஸ்ட் சென்டர் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியோட காஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்றது தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். சரியா? இப்போ இப்ப நான் இது படிக்கிறேன், to identify the different activities within the organization. ஓகேவா? Usually the number of cost centers that a traditional overhead system uses is quite small, say up to 15. In ABC, the number of activities will be much more, say 200. The number will depend upon how the management subdivides the organization activities. It is possible to break the organization down into many very small activities. But if the ABC is to be acceptable and practical system, it is necessary to use larger groupings. அதாவது ஏபிசி ஆக்டிவிட்டியோட பெரிய விஷயம் என்ன தெரியுமாடா, ஒரு ஒரு பெரிய விஷயத்த பிரேக் பண்ணி, ஓகே இந்த பெரிய விஷயத்துல இவ்வளோ ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னு பிரேக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆக்டிவிட்டிக்கு காஸ்ட் கண்டுபிடிச்சு காஸ்ட் சென்டரோட ஹெல்ப்ல பண்றது தான் ஏபிசி அனாலிசிஸ். இப்போ ஏபிசி அனாலிசிஸ் அதனால தான் ரொம்ப அக்யூரேட் தான் ட்ரெடிஷனல் மெத்தட். ஏய் செல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கடா, why ஏபிசி அனாலிசிஸ் இஸ் வெரி மச் அக்யூரேட் than தி ட்ரெடிஷனல் மெத்தட்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ ஸ்டெப்ஸ் இன் ஏபிசி சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு சப்ஸ்டான்ஷியேட். ஏன்னா அது நிறைய ஆக்டிவிட்டி பிரிச்சு அந்த ஆக்டிவிட்டிக்கான காஸ்ட் சென்டரையும் இட்ஸ் பீன் டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அது பேஸ் பண்ணி காஸ்ட் அசர்டைன் பண்றதுனால அக்யூரேசி ஆஃப் தி காஸ்ட் மோர் இருக்கும். ட்ரெடிஷனல் காஸ்ட்னா எப்படி தெரியுமா இருக்கும் சொல்லுமா, எல்லா இதுவும் இருக்கும்ல, ட்ரில்லிங் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காஸ்ட் ஃபில் பண்ணிடுவோம். அந்த காஸ்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏபிசில ஒன்னொன்னா பிரிச்சு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் வில் பி டன் இன் ஏபிசி அனாலிசிஸ். ஓகேவா? இப்போ இந்த ஏபிசி சிஸ்டம்ல வாட் காசஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி? காஸ்ட் டிரைவர். காஸ்ட் டிரைவர் என்னெல்லாம் தெரியுமா நடக்கலாம்? மிஷின் ஹவர்ஸ். இது நீங்க படிச்சிருப்பீங்கடா, ஸ்டேஜ் பிகாம்லயும் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா எனக்கு தெரியல, ஸ்டேஜ் ஒன்லயும் படிச்சிருப்பீங்க. மிஷின் ஹவர்ஸ் ஸ்டேஜ் ஒன்லயும் ஆமா சொல்லி தந்தேன்ல சிவசங்கரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ரெஃபரன்ஸ் மேனுவல்ல கூட குட்டி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நிறைய ஒரு 4 ஆக்டிவிட்டி வச்சு எப்படி பண்ணுவோம். மிஷன் ஹவர்ஸ் காஸ்ட் சென்டரா இருக்கும்டா, டிஸ்பேச் ஆர்டர்ஸ் காஸ்ட் சென்டரா இருக்கும், செட்டப் காஸ்ட் சென்டரா இருக்கும். அப்புறம் வந்து டெலிவரி நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் வில் பி காஸ்ட் சென்டர். ஓகேவா? சாரி, காஸ்ட் டிரைவர். இப்போ என்ன பண்ணோம், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி காஸ்ட் பூல் பண்ணணும். அதாவது மிஷினிங் காஸ்ட் எவ்வளோ, டிஸ்பேச் காஸ்ட் எவ்வளோ, அப்புறம் ஓவர்ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட் வந்து கண்டுபிடிக்கணும். So activity cost driver rate is equal to total cost of activity divided by cost driver. சரியா? அப்புறம் total overhead cost for each product கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் overhead cost unit என்னன்றது, இதுதான் ஸ்டெப்ஸ் செல்லம். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஒரு illustration 3 sum காமிக்கிறேன். ஆக்டிவிட்டி பேஸ்ட் ட்ரெடிஷனல் காஸ்ட் சிஸ்டம் கடமா. ட்ரெடிஷனல் காஸ்ட் சிஸ்டம்ல என்ன பண்றாங்கன்னு சொல்றேன். ட்ரெடிஷனல் காஸ்ட் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் அப்போர்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ் டிபார்ட்மெண்டோட காஸ்ட் ஞாபகம் இருக்காடா, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் எல்லாம் ஜீரோ அவுட் பண்றதுக்காக அதோட காஸ்ட் எல்லாம் எந்தெந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ அதுல பிரிப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஓவர்ஹெட்ஸ்ல ஸ்டேஜ் ஒன்ல படிச்சோமே. கரெக்ட். இப்போ வந்து நம்ம டிசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவசங்கரி, ஐடி டிபார்ட்மெண்ட்ன்றது ஹோல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன்ல, ஃபினான்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்ல, இல்ல குவாலிட்டிக்கு மட்டும். ஐடி சர்வீஸ்ன்றது
ஃபினான்ஸ்ல இருக்கிறவனுக்கும் சிஸ்டம் ப்ராப்ளம் வரும், குவாலிட்டியில இருக்கிறவனுக்கும் சிஸ்டம் ப்ராப்ளம் வரும், ஹெச்ஆர்ல இருக்கிறோம். அப்போ ஐடி இஸ் அ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியோட காஸ்ட்டை மட்டும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட் ரேட்ல பிரிச்சிருவாங்க. சரியா கண்ணா? அதை எதுபடி பிடிப்பாங்க அப்படின்னா இட்ஸ் அப்சர்வ்டு டு ப்ராடக்ட்ஸோ கஸ்டமரோ அது பேஸ் பண்ணி பிரிச்சிருவாங்க. இதுல வந்து இந்த ட்ரெடிஷனல் காஸ்ட் அக்யூமுலேஷன் சிஸ்டம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா மொத்தமா காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணிடுவாங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க கடமா. ஏஎம்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்ரிவேஷன். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஓவர்ஹெட் ரேட் பேஸ்ட் ஆன் வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம் பேஸ்ட் ஓவர்ஹெட் ரேட். அதாவது இப்போ வேரியஸ் ஓவர்ஹெட் ரேட்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல, லைக் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்ல வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க, ஜாப்ஸ்க்கு பண்ணுவாங்க. இப்போ இங்க ஒரு சின்ன குட்டி எக்ஸாம்பிள், காஸ்ட் சென்டர் ஓவர்ஹெட் வந்து இது கொடுத்துருக்காங்கடா, இல்லஸ்ட்ரேஷன் 1. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ காஸ்ட் சென்டர் ஓவர்ஹெட் வந்து 62,500, ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்து 13,000 யூனிட்ஸ். இப்போ நான் வந்து இந்த இந்த இது வந்து இப்போ நான் ரேட் பர் யூனிட் அது பேஸ் பண்ணி, சாரி, ரேட் பர் யூனிட் ப்ரொடியூஸ்ட் இருக்கு இல்லையா, நான் அதை பேஸ் பண்ணி பண்றேன்னா அப்ப என்ன பண்ணுவேன், 13,800 யூனிட்டுக்கு காஸ்ட் வந்து 62,100. ஓகேவா? 100னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோடா? 62,000 இன்டூ 1 டிவைடட் பை 13,800. அதான் 4 ரூபாய் 50 பைசா. ஓகேவா? இல்ல இல்ல எனக்கு இதை வந்து ஹவர்லி இதுல பேஸ் பண்ணி பண்ணணும், டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்ல வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதே தான் கணுமா, ருபீஸ் அப்படியே தான் இருக்கும். நான் ஹவர்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 27,000. அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 2 ரூபாய் 30 பைசா. இல்ல 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 இதை நான் மிஷின் ஹவர் ரேட்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ருபீஸ் அப்படியே தான்டா இருக்கும். இதெல்லாம் வந்தா ரொம்ப ஈஸிடா, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ருபீஸ்ல பண்ண போறாங்கன்னா மொத்தமா வந்து எவ்வளவு மெஷின் ஹவர்ஸ் 34,500. அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 1 ரூபாய் 80 பைசா. கரெக்டா? அப்போ ரேட் பர் யூனிட் ப்ரொடியூஸ்ல அதே தான், அதே ருபீஸ் அதே தான் பண்றோம். ஆனா இங்க என்ன ஆகுறது, பேசிக்கா நம்மளோட யூனிட்ஸ்னா யூனிட்ஸை பேஸா வச்சுக்கிறோம், டைரக்ட் ஹவர் லேபர்னா லேபர் ஹவர்ஸை டைரக்டா வச்சுக்கிறோம், மிஷின் ஹவர்ஸ்னா மிஷின் ஹவர்ஸ் வச்சுக்கிறோம். கரெக்டா? அப்போ பெர்சன்டேஜ் காஸ்ட் ஆஃப் டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, பெர்சன்டேஜ் காஸ்ட் ஆஃப் டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் 2000 சாரி யாரா இது சவுண்ட் வந்துட்டீடா? ஓ நீங்க தான். சரி 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 ஓகே. சரி 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 ஏன் திடீர்னு பர்சன்டேஜ் காஸ்ட் ஆஃப் டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் அப்படின்னா டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 17,250. கரெக்டா கண்ணா? ஸோ 17,250 வந்து என்னோட வேஜஸ் காஸ்ட். ஆனா என்னோட டோட்டல் காஸ்ட் சென்டர் எவ்வளோ?
காஸ்ட் சென்டரோட ஓவர்ஹெட் 62,100. அதுல என்னோட டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் இதுல ஒரு பகுதிடா அது. ஓகே, இந்த டோட்டல் சென்டர் காஸ்ட்னா அதுல ஒரு பகுதின்னு வரும்போது அப்ப 17,250னா டோட்டல் இவ்ளோ டைரக்ட் வேஜஸ். அப்ப 100க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா, 62,200 டோட்டல். அதுல ஒரு பார்ட் வந்து டைரக்ட் வேஜஸ். டோட்டல் வந்து 62,100, அதுல 17,250 செல்லம். அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம். 17,250 into 100 divided by 62,100. அப்பனா எவ்வளோ? ஐயோ சாரிடா. அப்ப 100க்கு வந்து எவ்வளோ? 100க்கு டோட்டலா எவ்வளவு வருது? 62,100 into 100 divided by 17,250. அப்பனா 360%. கரெக்டா? 360% அதாவது டைரக்ட் வேஜஸ்க்கும் டோட்டலுக்குமான ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 360%க்கு நம்மளுக்கு ஓவர்ஹெட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணம்மா? இது 360. இப்ப இதுவே நான் பெர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னா அதே தான்டா. 62,000க்கு 49,680 சொல்றாங்களா? அப்போ 49,680னா அப்போ இது எவ்வளவு டைம்ஸ்? 125% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். இப்படின்னா என்ன அர்த்தம் மேம் அப்படின்னா 125% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் யுவர் டோட்டல் காஸ்ட் சென்டர் ஓவர்ஹெட். எவ்வளவு ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. புரியுதா கண்ணமா ரெண்டு பேருக்கும்? இப்ப வந்து இப்ப பர்சன்டேஜ் ஆஃப் பிரைம் காஸ்ட் கேக்குறாங்கன்னா அதே மாதிரி தான். 66,930யா பாருங்க. 65 மொத்தமா 62,100. அதுல வந்து 66,930 பிரைம் காஸ்ட். அதுல இதோட ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 92.78. அதாவது அப்ராக்சிமேட்லி 93% ஆஃப் இதான் மீனிங். அதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம், என்ன அவுட்கம் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற 93% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் யுவர் டோட்டல் காஸ்ட் சென்டர் ஓவர்ஹெட் கண்ணா. இதுதான் மீனிங். இப்போ அவங்க இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எதுக்கு கேட்பாங்க தெரியுமா? என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு, இப்ப இந்த சம்மு கொடுத்துட்டு என்னெல்லாம் அப்சர்ப்ஷன் ரேட்ஸ் வேற வேற மெத்தட்ஸ்ல கண்டுபிடிமா. அப்ப நீங்க ஒவ்வொன்றத்தையா பேஸா வச்சு 6200 என்னமோ கான்ஸ்டன்டா இருக்கும் கண்ணமா. ஆனா யூனிட் வைஸ் பேஸ் பர் இது மாறும். ஹவர் பண்ணும்போது பர் இது மாறும். மிஷின் ஹவர் பண்ணும்போது பர் இது மாறும். டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் பண்ணும்போது பெர்சன்டேஜ் மாறும். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பண்ணும்போது பெர்சன்டேஜ் மாறும். பிரைம் காஸ்ட் பண்ணும்போது பெர்சன்டேஜ் மாறும். புரியுதா? இது ஓவராலா ஒரு பேசிக்கான சம் கண்ணா. ஏய் எவ்வளவு மணி நேரம் டெய்லி படிக்கிறீங்களா? எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க? 3 hours. சிவசங்கரி கனமா படிக்க ஆரம்பிச்சிருங்க செல்லம். ஓகேவா? அப்புறம் வந்து ரொம்ப டைட் ஆயிடும். நல்லா சொல்றான். படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்ரீதேவி சிவசங்கரி செப்டம்பர்ல இருந்து ஒரு 4 hours அப்படி படிக்கணும். 4 hours கண்டிப்பா டெய்லி படிச்சே ஆகணும். வேற வழியே இல்ல. இப்போ ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டமோட டிராபேக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து யூசஸ் நிறைய டைப் ஆஃப் ரிசோர்சஸ் வச்சிருப்போம்டா. ஓகேவா? ஸோ overheads now constitute a larger share of cost, often greater than 50%, and typically applied to products as percentage of smaller cost, leading to serious distortion of product cost. அதாவது ட்ரெடிஷனல் காஸ்டிங் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, it might lead to incorrect pricing. ஏன்னா மொத்த காஸ்ட் மொத்த யூனிட் அப்படி வச்சு பண்றோம். ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் பண்ணாதான் கண்ணமா என்ன தெரியும்னா, இப்போ நீங்களே வீடு கிளீனிங் பண்றீங்கடா. வீடு கிளீனிங் பண்றதுன்றது ஒரு ஆக்டிவிட்டி இல்ல. அப்போ நீங்க கிளீன் பண்ணும்போது மேலோட்டமா பண்ணினீங்கன்னா ஒரு மேலோட்டமா you will have your dirt cleared.
இன்டெப்தா பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் இது தேவையான பொருளா. ஒரே நிமிஷம் செல்லாம், ஒரு பட்டர்ஃப்ளை உள்ள வந்துடுச்சு, ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். வீடு கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு டீப்பா பண்ணும்போது என்னடா தெரியும், ஒரு தேவையான பொருளா தேவையில்லாத பொருளா தெரிஞ்சிரும்ல. அப்போ இந்த ஏபிசி காஸ்டிங் பண்ணும்போது ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல அது தெரியாது, மேலோட்டமா பண்ற மாதிரி. ஏபிசி காஸ்டிங் பண்ணும்போது என்ன தெரியுமா, இது தேவை உள்ள பொருளா இது தேவையில்லாத ஆக்டிவிட்டியா, தேவை இருக்கிற ஆக்டிவிட்டியா தேவையில்லாத ஆக்டிவிட்டியா. ஸோ ஏபிசி காஸ்டிங் வந்து will help you to do the pricing accurately and which will be helpful for your decision making. But whereas ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட்ல இன்கரெக்ட் pricing ப்ராடக்ட் மிஸ் டிசிஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா. இன்னொன்னு இதுல வந்து என்ன சொல்றது, நிறைய ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், நிறைய செட்டப் காஸ்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்கர் ஆகும் கணமா. நம்ம இன்கர் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் இவ்வளவு வரும்போது அசஸ் பண்ணும்போது தான் எந்த ஆக்டிவிட்டி தேவை, எந்த ஆக்டிவிட்டிக்கு குறைக்கலாம், எந்த ஆக்டிவிட்டிக்கு குறைக்க வேணான்றத ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்கும். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப தேவை இருக்கிற பொருள் தேவையில்லாத பொருள் என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாத பொருளை தனியா வச்சு காலங்கடைக்கு போட்டுருவீங்க. கரெக்டா. தேவை இருக்கிற பொருளை மட்டும் நீட்டா அரேஞ்ச் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் how far your setup cost or material handling cost or product cost or research development cost is very much related to the number of products produced, and it is helpful in correct pricing. செல்லம் இதோட டிராபேக் அதோட அட்வான்டேஜ் தான், அதனால தான் அப்படி சொல்றேன். அப்புறம் இந்த லைன் நல்லா பாத்துக்கோங்க. As firms operating in this environment, competitive environment, adopt new strategies to achieve competitive excellence. Their cost accounting system often must change to keep the pace. Cost accounting system that worked reasonably well in the past may longer be acceptable. ப்ரீவியஸா இருக்கிற நான் ட்ரெடிஷனல் மெத்தட் பண்றேன், நான் அடாப்ட் பண்ணேன்னா தேவை இருக்கிற ஸ்டெப்ஸ் தேவையில்லாத ஸ்டெப்ஸ்லாம் கண்ணிலே தெரியாம போயிடும். அதனாலதான் 200 ஆக்டிவிட்டினாலும் 200 ஆக்டிவிட்டியை பிரேக் டவுன் பண்ணி பண்ணும்போது இட் வில் லேண்ட் அப் இன் மோர் அக்யூரேட் காஸ்ட். ஆக்சுவலா கேப் இருக்குல்லடா, ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் கேள்விப்பட்டிருக்கியாடா? அந்த கேப்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே இன்ஃப்ளூயன்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் பிராக்டிசஸ். கேப்ல வந்து இப்போ வந்து தே ஆல்சோ ரிலை மோர் ஆன் ஏபிசி காஸ்டிங். ஓகேவா. ஸோ கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் என்கரேஜஸ் எக்ஸ்பென்சிங் மெனி காஸ்ட் இன் த கரண்ட் பீரியட் தட் ஷுட் பி கேபிட்டலைஸ். திஸ் ப்ராக்டிஸ் டிஸ்டார்ட்ஸ் லைஃப் சைக்கிள் காஸ்ட். ஓகேவா. செல்லம் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஸ்ரீதேவி படிங்க, ஸ்ரீதேவி எக்ஸாம்பிள் படிங்க. என்னால ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா டெஸ்ட் கரெக்டா அனுப்ப முடியல. நான் அனுப்பிச்சிடுறேன், நான் கோயிங் ஃபார்வர்ட் கரெக்டா. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்னாலும் ரொம்ப அப்பாலஜிஸ்னா 2 பேர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா உங்களோட அந்த பிராக்டிஸ் ஹோம்வொர்க்கையோ அதனால ஸ்டாப் பண்ணிடாதீங்க சரியா, ப்ரிப்பரேஷனையோ சரியா. படிங்க கண்ணா.
அண்ணா சொல்லுமா போதும். தேங்க்யூ. 2 ப்ராடக்ட் இருக்கு கண்ணம்மா. 10,000 யூனிட் 20,000 யூனிட். இவங்களோட டோட்டல் ஆனுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து 3 லட்சம் ரூபாய். மிஷின் ஹவர்ஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னா 20 ஹவர்ஸ் இல்ல வந்து 10,000 ஹவர்ஸ். Then the overhead absorption rates using this one. இப்போ என்ன நம்ம படிக்க போறோம்னா என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா overhead absorption rates under treasury costing system using mission hours வந்து கால்குலேட் பண்ண போறோம். சரியா? ஓகே. இதாண்டா given. செல்லம் இது வந்து டைப் 1 ப்ராப்ளம்னா, இது வந்து டைப் 2 ப்ராப்ளம், இது டைப் 3 ப்ராப்ளம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனுவல் அப் டு 10,000 எழுதிருக்காங்க. மிஷின் ஹவர்ஸ் வந்து 20,000 ஹவர்ஸ். ஓவர் அப்சர்ப்ஷன் ரேட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ் கணுமா. ஓகேவா? ஸோ மொத்தமா இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தா எவ்வளோடா வருது டோட்டல்? 30,000 ஹவரா? அப்பனா என்ன அர்த்தம்னா 30,000 ஹவருக்கு 3 லட்சம்னா அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 3 லட்சம் டிவைடட் பை 30,000. கரெக்டா? அப்போ ஒரு ஹவருக்கு வந்து 10 ரூபாடா. சரியா? அப்போ டோட்டல் ஓவரேஜ் ரேட்ஸ் காஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ் எவ்வளவு வரும்? ப்ராடக்ட் ஏக்கு 20,000 into 10, 10,000 into 10. கரெக்டா? ருபீஸ். இதுதான் வந்து டோட்டல் ஓவர்ஹெட் காஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ். இப்ப பாரு செல்லம்மா, அப்போ ஓவர்ஹெட் காஸ்ட் பர் யூனிட் என்னவாடா இருக்கும்? This divided by, sorry, புரியுதா சிவசங்கரி உங்களுக்கு? ஸ்ரீதேவி, this divided by this. அவ்வளவுதான். இது வந்து நல்லா பாத்துக்கோங்க, ட்ரெடிஷனல் சிஸ்டம். இது என்ன பண்ணிருக்கோம்? மொத்தமா பண்ணிருக்கோம்ல. மொத்தமா ஓவர்ஹெட் காஸ்ட் என்ன இது பண்ணிருக்கோம். நீங்க ஏபிசி காஸ்டிங் வந்தீங்கன்னா இந்த ஓவர்ஹெட் காஸ்ட் இருக்குல்ல செல்லம், அதாவது 3 லட்சம் இருக்குல்ல, அந்த 3 லட்சத்தோட ஆக்டிவிட்டி என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? ட்ரில்லிங், மிஷினிங், அப்புறம் எவாபரேஷன், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி அந்த 3 லட்சத்தை பிரிச்சு ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்குமான காஸ்ட் டிரைவர் எடுத்து அப்படி செப்பரேட்டா எடுத்துட்டு வருவோம். புரியுதா? இப்போ from the above the following inferences can be made for the traditional cost system. The finished products consumes resources in proportion to the production volume. The value added non value items cannot be made. இது மார்க் பண்ணிக்கோங்கடா, ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இது. அதே மாதிரி இங்க வந்து கண்ட்ரோல் ஓவர் தோஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபெசிலிட்டேஷன் பண்ண முடியாது. ஒரே ஒரு ரேட்டை வச்சு நம்ம கம்ப்ளீட் ஓவர்ஹெட் காஸ்ட் டு தி காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அசஸ் பண்றோம். ஓகேவா? சோ அப்பனா என்ன அர்த்தம்? இது ஒரு காஸ்டிங் ட்ரெடிஷனலா யூஸ் பண்ண மெத்தட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் a powerful method is ABC காஸ்டிங். அது இப்ப பார்க்க போறோம். சரியா? activity based costing. activity based costing is effective costing system that focuses on activities. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நம்ம. ஓகேவா? ஏபிசி ஓட பேசிக் ப்ரிமிசஸ் என்னன்னா காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கன்சியூம் ஆக்டிவிட்டிஸ், ஆக்டிவிட்டிஸ் கன்சியூம் ரிசோர்சஸ், the resources consumption தான் is what we derive the cost. ஓகேவா?
ஏபிசின்றது வந்து பேசிக்கலா லாங் ரேஞ்ச் பிளானிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ன்றது இஸ் a காஸ்டிங் இன் which காஸ்ட் begin with tracing ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது. புரிஞ்சுதாடா? இது நான் இப்ப சொன்னதெல்லாம் கீவேர்ட்ஸ் என்ன இது. ஆக்டிவிட்டி பேசிக் காஸ்டிங்கோட தியரி இம்பார்ட்டன்ட், சம்மும் இம்பார்ட்டன்ட் கடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 5 ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்? நான் சொல்லி கொடுத்த கான்டென்ட் மட்டும் என்னோட ரெட்டுக்கு டேப்ஸ்லாம் விட்டுடுங்க. நான் சொல்லி கொடுக்காத சம் அது வரைக்கும் என்னோட பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க தரவா இருக்கணும். எல்லாமே தரவா இருக்கணும். 20 நான் இந்த கம்மிங் சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் செல்லம். எல்லாத்தையும் நீங்க வந்து சம்ஸ் ஃபுல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்தது வரைக்கும்டா. நான் ஓவராலா ஒரு மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 30 to 32 சம்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? ஆமா, 30 சம்ஸ் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆனா அதை தவிர ரிமைனிங் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே உங்களுக்கு நான் ஃபைல்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன் கரெக்டா டில் டேட். அப்படியே இந்த டவுட் எல்லாமே ரெட் டேப்ல தான் போட்டிருக்கேன். அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா தரவா இருக்கணும் செல்லமா. ஓகேவா? ஸோ தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 25 சம்ஸ் கிட்ட வருது. நான் ரெட் போட்டது அதுல கிட்டத்தட்ட 17 சம் எங்க ஃபேக்கல்டி கிட்ட கேட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து ரெக்கன்சிலேஷன் இருக்கு தெரியுமா பட்ஜெட்டிங்ல, அந்த பாட்டு மார்ஜினல் காஸ்டிங்கோட அந்த பெரிய சம்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல ஒரு 2 சம் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகேவா? அதனால அது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலால இருந்து ஃபார்மேட்ல இருந்து சம்ஸ்ல இருந்து கண்டிப்பா தரவாருங்க. ஓகேவா? செல்லம் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க கண்ணம்மா. காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது defined objects for the allocation of indirect cost. Cost poolsன்றது cost gathered to serve the similar functions. Cost drivers are the key attributes which are the causes of spending. இது வரைக்கும் ஓகே இம்பார்ட்டன்ட். இங்க போடுறேன் செல்லம், பாத்துக்கிறீங்களா? ஏய் தியரி ஈக்குவலா படிக்கணும் சரியா? தியரி ஈக்குவலா இதெல்லாம் அதே தான்டா சொல்றாங்க. ஏபிசி காஸ்டிங் பத்தி அதே தான் சொல்றாங்க. பட் நான் எந்த பாயிண்ட்ஸ் 1980ல தான்டா வந்தது. இந்த ராபர்ட் கேப்லானும் வில்லியம் பர்ன்ஸும் தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க சரியா? அது வரைக்கும் ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் தான். ஏபிசி எப்படின்னா எல்லாத்தோட காஸ்ட் இருக்குங்கண்ணா. ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டிட்டர்மைன் பண்ணி காஸ்ட் டிரைவர்ஸ்க்கு பேஸ் பண்ணி அப்ளை பண்றது தான் அப்ப ஏபிசி. ஓகேவா? இங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷனல்ல வந்து டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் 3 பண்ணி டிவைடட் பை அந்த காஸ்ட் டிட்டர்மைன் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஏபிசில என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவிட்டி 1 ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி 3 பண்ணி ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கு காஸ்ட் டிரைவர் பண்ணி அதுல வர காஸ்ட்டை ஆட் பண்றது தான். ஓகே, திஸ் இஸ் மோர் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்ட் இஸ் மோர் ஆஃப் யுவர் காஸ்ட் டிரைவர் ட்ரிவன். சரியா? இதெல்லாம் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க சரியா? செல்லம் ஸ்டெப்ஸ் டு ஏபிசி சிஸ்டம் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா?
வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் இது பண்ணணும். அப்புறம் காஸ்ட் பூல் ஐடென்டிஃபை பண்ணி காஸ்ட் டிரைவர் ரேட் அப்ளை பண்ணிட்டு காஸ்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் வந்து ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவர் ரேட் கிடைச்சிரும். அதன் மூலமா டோட்டல் ஓவர் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வாட் இஸ் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ், வாட் இஸ் நான் வேல்யூ ஆக்டிவிட்டி? வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ்னா என்னோட ப்ராசஸ்க்கு இது ரொம்ப தேவை. ஓகேவா? இது இல்லாம நான் பண்ணவே முடியாது, மேண்டேட்ரின்றது வேல்யூ ஆடட். நான் வேல்யூ ஆக்டிவிட்டிஸ்ன்றது வந்து இப்போ ஒன்றும் இல்லடா, ஒரு சினிமா போனோம்னா நம்மளுக்கு என்னடா தேவை? ஒரு சினிமா போறோம், என்ன வேணும்? என்டர்டைன்மெண்ட். சினிமா போறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும் கையில? டிக்கெட் அமௌண்ட். கரெக்டா? ஓகே, சினிமா போய் பாக்குறோம்டா, அமௌண்ட் டிக்கெட்ன்றது வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. நான் வேல்யூ ஆக்டிவிட்டி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் சிவசங்கரி, புடிச்சிட்டீங்க பாயிண்ட். பாப்கார்ன் சாப்பிடுறது, கோக்கு குடிக்கிறது, பாஸ்தா சாப்பிடுறது, அங்க இருக்கிறது அது இல்லைன்னா கூட நான் சினிமா பார்க்கலாம். கரெக்டா? அதான் நான் வேல்யூட் ஆக்டிவிட்டின்றது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? தட் இஸ் நாட் வேல்யூட் பை த எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் கஸ்டமர்ஸ். நான் வேல்யூட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது டு நாட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி. அது சினிமாக்கும் ஸ்நாக்குக்கும் என்னடா சம்பந்தம்? நம்ம ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அந்த பாப்கார்ன். ஆனா போய் சாப்பிடுவீங்களாடா பாப்கார்ன் போயிட்டு? நல்லா ஃப்ளேவரா இருக்கும் தெரியுமா? அது நாக்குல சாப்பிட சாப்பிட அந்த சினிமா தியேட்டர்ல பார்க்க பார்க்க உள்ள இறங்கிட்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் பாப்கார்னுக்கும் சினிமாக்கும் என்ன கனெக்ட்ன்றது கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? 2 பேருக்கு. செல்லம் 2 பேரும் ஃபர்ஸ்ட் சினிமா போவீங்களா? போவீங்களா? வெரி குட். ஓகே. போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவீங்களா? ஆ அப்படி. ஏன்டா விட்டுட்டீங்களா டயட்டா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. அந்த ஆரஞ்சு கலர்ல கலந்து. ஓகே ஓகே ஓகே. அது என்னதுடா ஸ்ரீதேவி ஆக்சுவலா அது பவுடர்? ஆக்சுவலா வந்து கரெக்ட். ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்டா. இப்ப வந்து என்ன பண்றாங்க, அந்த இதுக்காக சின்ன பசங்களுக்கு நல்ல இதுவாகுது. ஆனா ஒரு பீரியட் ஆஃப் டைம் தலைவலி வந்துருது அந்த பாப்கார்ன் சாப்பிட்டாலே. பாப்கார்ன் அதாவது என்ன சொல்றது, ஹாப்பியா போயிட்டு தலைவலியோட திரும்பி வர மாதிரி இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஃபீட்பேக். இந்த பாப்கார்னோட ஸ்ட்ராட்டஜி தெரியுமாடா? ஆக்சுவலா சாதாரணமா தான் பாப்கார்ன் சாதாரணமா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த மேகியோட ஒரு குட்டி பாக்கெட் வரும் தெரியுமா, அதை போட்டா டேஸ்ட் வரும்ல, அந்த பிளேவரை வச்சுதான் அந்த பாப்கார்னோட அந்த பவுடரே ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த சீசனிங், அந்த சீசனிங் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து காஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. குட்டி பசங்க எல்லாம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. காலேஜ் கோயர்ஸ் கூட ஓகேன்னு சொல்லுவேன். அந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல, 6th 7th 8th, சினிமா பாக்கிறதுக்கு போலாம், அவங்க பாப்கார்ன் சாப்பிடறதுக்காக தான் போறாங்க. பெரியவங்க எல்லாம் சினிமா பார்ப்பாங்க, இவங்க பாப்கார்ன் சாப்பிடுவாங்க, கோக்கு அதெல்லாம் குடிக்கிறாங்க. ஆஹ் இந்த ஏபிசி காஸ்டிங்க வந்து இங்க எப்படி பியூட்டிஃபுல்லா அப்ளை பண்ணிருக்காங்கன்னா, பாப்கார்ன் இஸ் a நான் வேலிட் ஆக்டிவிட்டி பட் டிக்கெட் இஸ் your வேலிட் ஆக்டிவிட்டி. ஓகேவா? சோ அதுதான் கண்ணம்மா அப்படிதான் காஸ்ட் டிட்டர்மைன் பண்றாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த ஷோஸோட டிக்கெட் விலை எல்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுமா? எனி ஐடியா? செல்லம் அப்புறம் இன்னொரு கேள்வி, ஜெராக்ஸ் பண்றீங்கல்ல, ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எவ்வளோடா ஆகும்? நான் 1995லயும் அது வந்து 50 பைசா ₹1 தான் ஜெராக்ஸ். என்ன நினைக்கிறீங்க நீங்க இப்ப இந்த சினிமா இதுவும் சொன்னதுக்கும் இந்த ஜெராக்ஸ்க்கும் ஏபிசிக்கும் என்ன கனெக்ட்னு நினைக்கிறீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லா வேலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஜெராக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸே இருக்காது. யோசிங்க. கரெக்டா?
ரெகுலர் ஆக்டிவிட்டி செல்லம் கரெக்ட். ஆனாலும் ஏன் அது அது இன்க்ரீஸ் பண்ணலாம்ல? பெண்ணு விலை கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? நான்லாம் வாங்கும்போது 4 ரூபாய் 5 ரூபாய் பெண்ணு, இப்ப 10 ரூபாய் அப்படிதானே பேசிக் பெண்ணு. ஆனா ஜெராக்ஸ் வேலை மட்டும் எப்படி இந்த 1 ரூபாய் 50 பீஸா 1 ரூபாய் 50 பைசா அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்க? ஆஹ் என்ன தெரியுமா பாயிண்ட் அங்க? அங்க எந்த விதமான நான் வேல்யூட் ஆக்டிவிட்டியும் கிடையாது செல்லம். அவன் எடுக்கிறான், ஜெராக்ஸ் மிஷின்ல போடுறான், எடுக்கிறான், அவ்வளவுதான். அப்ப அதனால நம்மளுக்கு காஸ்ட் கம்மியா இருக்கு. ஏன் சினிமா தியேட்டர்ல நம்மளுக்கு காஸ்ட் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட் கரெக்ட். முன்னாடி எப்படிடா இருக்கும்? நான்லாம் போகும்போது கொட்டகை மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு டிக்கெட் வந்து 5 ரூபாய் விலை. இப்ப வந்து நீங்களா எந்த தியேட்டர் போவீங்க ரெண்டு பேரும்? பிவிஆர். சூப்பர் சூப்பர் சூப்பர். சிவசங்கரி நீங்க? பீனிக்ஸா? நீ ரொம்ப குட் கேர்ளா சிவசங்கரி நீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போக மாட்டீங்களா? இங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போக மாட்டீங்களா? ஓ சரி 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 சூப்பர். நீங்க வந்து எங்க பாப்பீங்க ஸ்ரீதேவி? இங்க ராய்பேட்டைல இருக்கீங்க? ஓ சூப்பர்ரா, வெரி குட். பெரிய தியேட்டரா? நம்ம இது மாதிரி. பரவாயில்ல. சூப்பர். செல்லம் ஆக்சுவலா அங்க என்ன தெரியுமா, அந்த கிளீன் பண்றாங்கல்ல அவங்களோட காஸ்ட், அப்புறம் அந்த ஹைஜீன் மெயின்டைன் பண்ற காஸ்ட், அப்பப்ப வந்து ம, பேர் என்ன இந்த என்னதான் பாப்கார்ன் ஸ்டால்ஸ்லாம் வச்சாலும் நம்ம போய் வாங்கினாலும் அதோட ஏதோ ஒரு மைனர் காஸ்டும் டிக்கெட்ல ஆட் ஆகுது. ஏன் ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னா தே வாண்ட் டு மேக் தட் சினிமா டு சினிமா அந்த ஷோஸே அடுத்த லெவல் எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? ஆனா இதே இது வச்சுக்கோங்களேன், சேலம், கிருஷ்ணகிரி, ஆஹ் கரூர் அங்கெல்லாம் போய் பாருங்களேன், இவ டிக்கெட் காஸ்டே கிடையாது. ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க வந்து அந்த என்ன சொல்றது, அந்த கிளீனிங் பீப்புளுக்கோ இல்ல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பெருசாலாம் இருக்காது. பட் நம்ம சென்னை, திருச்சி, மதுரை, மதுரை கூட ஒரு 4 தேட்டர் சொல்லியிருக்காங்க சூப்பரா இருக்கும் மேம்ன்ட்டு. திருநெல்வேலிலயும் அந்த மாதிரி தேட்டர் இருக்குடா. செல்லம் எனக்கு நெய்வேலி எப்படிடா இருக்கும்? ஆமாமா ஆமாமா. ஏய் சூப்பர், அப்படியா? வெரி குட்ரா, பரவாயில்ல. அப்ப கண்டிப்பா டிக்கெட் காஸ்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும்ல? ஓ ஓகே ஃபைன் ஃபைன், அப்பனா சூப்பர். ஓகே ஓகே. அதுதான்டா. ஸோ அந்த நான் வேலிட் ஆக்டிவிட்டீஸையும் நீங்க எப்ப இன்கார்பரேட் பண்ணும்போது அப்போ உங்களோட காஸ்ட் ஜாஸ்தியா தெரியும். ஆனா அந்த ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல உங்களால இந்த நான் வேலிட் ஆக்டிவிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னா முடியாது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ல மட்டும்தான் தேவையில்லாத ஆக்டிவிட்டி எது, தேவை இருக்கிற ஆக்டிவிட்டி. ஆனா சிலது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப பாப்கார்ன் வந்து நான் என்னோட ஆம், பேர் என்ன, குட்டி பசங்களா இருக்காங்களா, அப்ப தேவையில்லைன்னா ஆண்டி நீங்க ஏன் ஆண்டி நான் பாப்கார்னுக்கு தான் ஆண்டி உங்க கூட தேட்டருக்கு வரேன் அப்படின்னு சொல்லும். அப்பனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தேவை இருக்கிறது இல்ல. மெயினா இந்த இவங்க இவங்க இங்க இருக்கிற பிசினஸ் எப்படின்னா ரெண்டு பீப்புளை அட்ராக்ட் பண்றாங்கடா. ஒன்னு சீனியர் சிட்டிசன் ஐஸ்கிரீம்ஸ், பிலோ 15 ஐஸ்கிரீம். யார் ஐஸ்கிரீம் நிறைய கன்சியூம் பண்றான்னு நினைக்கிறீங்க? 15 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேல. கரெக்டா? அதே மாதிரி சாக்லேட்ஸ் யார் நிறைய கன்சியூம் பண்றான்னு நினைக்கிறீங்க? எதுக்குடா அந்த சாக்லேட் கவர் எல்லாம் ஏன்டா அட்ராக்டிவா கொடுக்கணும்? சாதாரணமா மடிச்சு கொடுத்தா போதும்ல. ஏன் அவ்வளவு அட்ராக்டிவா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அது நான் வேலிட் ஆக்டிவிட்டி தானே, அந்த கவர் எக்ஸ்ட்ராவா இது பண்ணி கொடுக்கறது. ஆனா அந்த நான் வேலிட் ஆக்டிவிட்டியை சம்டைம்ஸ் ப்ரூவ் டு பி அ
marketing strategy for lot of products. கரெக்டாடா? புரியுதாடா? இது ஏன் நான் அதோட அலைன் பண்ணி சொல்றேன்னா இதுதான் நீங்க லைவா பண்ண போறீங்க. லைவா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போனீங்கன்னா ஒரு சாக்லேட் இண்டஸ்ட்ரி போங்களேன், எண்ட் பாயிண்ட் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல அந்த சாக்லேட் மேக்கிங்க கடைசியா அழகா குமிழ் மாதிரி வந்து க்ளோஸ் ஆகும் ஒரு சாக்லேட். எனக்கு சாக்லேட் பேர் தெரியல. அது எதுக்கு ஏன் அந்த குமிழ் மாதிரி க்ளோஸ் பண்றாங்க ஸ்ட்ராட்டஜி நான் பேசின போது இட் இஸ் அட்ராக்டிங் த ஐஸ் ஆஃப் த சில்ட்ரன். டக்குனா வாங்கிடுறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு எல்லாம் பண்ணணும்ட்டு சாதாரணமா அப்ப வாங்க மாட்டாங்க. சாக்லேட்ல நிறைய பேர் எது ரொம்ப விருப்பப்படுறாங்கன்னு சொல்லுங்க. ஏன்டா கரெக்ட் ஏன் சாக்லேட் ரப்பர் பாத்திருக்கீங்களா? டைரி மில்க் சில்கி வயலட் அண்ட் பிரவுன். டைரி மில்க் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்திருக்கீங்களா? அந்த பையன் கொடையிலே இருப்பான், சூப்பரா இருக்கும். பாத்திருக்கீங்களா? அந்த கொடையிலே வச்சு நிழல் கரெக்டா ஃபுல்லா டிராவல் ஆகும். எப்பவுமே பாருங்க நான் வேலிட் ஆக்டிவிட்டிஸும் சம்டைம்ஸ் ப்ரூவ் டு பி வெரி ப்ராமினன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம நான் வேலிட் ஆக்டிவிட்டி மொத்தமா ஒதுக்க முடியாது, இன்க்ளூட் பண்ணோம். பட் அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது பாத்துக்கணும். அதான் சொல்ல வரேன். ஓகேவா கண்ணமா? வேல்யூட் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்கண்ணா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை வந்து இப்படிலாம் பைஹெஃபர்கட் பண்ணலாம். யூனிட் பேட்ச். ஏய் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிங்கடாங்கண்ணா. தெரியல உங்களுக்கு டைம் இருக்கான்னு தெரியல, படிக்க ஆரம்பிங்க சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போதெல்லாம் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா எழுதலாம். கிட்கேட் கூட நல்லா இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படி உடைச்சா சூப்பரா வரும். சாப்பிட்டுருக்கீங்களா கிட்கேட்? என் ஃப்ரெண்டோட வீட்டுல ஏதாவது வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா உடனே அவங்க அப்பா வந்து போய் கிட்கேட் வாங்கி வருவாராம். ஏன்னா அந்த வீட்டுல சண்டைன்னா பெரியவங்க சின்னவங்க அந்த அவங்களுக்கு தான். பாட்டிக்கும் கிட்கேட் பிடிக்குமா, அந்த பேத்திக்கும் கிட்கேட் பிடிக்குமா. உடனே ஒரு 6-7 பார் இருந்தா ஒரே வீடு பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுமா. அந்த மாதிரி இதெல்லாம் எமோஷன்ஸ் டிராவல் ஆகுதுடா. ஓகேவா? எல்லாத்தையும் நான் ப்ராஃபிட் பார்க்கலாம். தேர் ஆர் எமோஷன்ஸ்ல. சாக்லேட்ஸே எமோஷன்ஸ் தான். கரெக்டா? பயங்கர கோவமா இருக்கும். ஆனா அது எமோஷன்ஸ் ஆக்சுவலா அதுல நிறைய விஷயம் இருக்கு. கோவமா இருக்கும், நீங்க ஜஸ்ட் சும்மா உட்காந்து சாக்லேட் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. கெடுதல் தான், ஸ்வீட்டு தான், கொக்கோ தான், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு டூலா ஆக்சுவலா ஆக்ட் ஆகுது. எதுக்கு பர்த்டே சாக்லேட் கொடுக்குறாங்க? ஒரு ஹாப்பினஸ். கரெக்டா? இப்ப நீங்க அம்மா வந்து செம்மையா வேலை பண்ணிட்டு இருக்காங்கடா, டக்குன போய் அம்மா வாயில ஒரு டைரி மில்க் வைங்களா, 1 மினிட் அம்மா கண்டிப்பா ஹாப்பியா வாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஆல் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் எமோஷன்ஸ். ஸோ நான் வேலிட் ஆக்டிவிட்டிஸ் வந்து வேஸ்ட் நம்ம சொல்லலாம். சம்டைம்ஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ யூனிட் லெவல் ஆக்டிவிட்டீஸ், பேட்ச் லெவல் ஆக்டிவிட்டீஸ். யூனிட் லெவல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூனிட் ஆஃப் தி ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏபிசி எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பேட்ச் ரிலேட்டட் இருக்கு, ஒரு பஞ்ச் ஆஃப் பேட்ச். எப்படி சொல்றதுடா நம்ம, இப்போ ஒரு ஒரு தியாஸ் வருது இல்லடா, தியாஸ். தியாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ ஸ்ரீதேவி. ஓகே. தியா தியா வழக்கு. தீபாவளி போது தியாஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நார்த் இந்தியால தியா ஏத்துவாங்க. தியாஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா பேட்ச் பேட்சா பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்ப ஃபேமஸ். அதுவும் யூபி, பஞ்சாப், நார்த் இந்தியாலே ஜென்ரலா ஃபேமஸ். இண்டோர் அந்த மாதிரி இடத்துல இவங்க பேட்ச் பேட்சா பண்ணும்போது மிஷின் ராண்ட் ஆகுது, அச்சுதான் எடுத்து எடுத்து வைப்பாங்க. ஆனா அந்த தியாவோட பேட்ச் அது ஒரு பேட்சா பண்ணி பண்ணி நீங்க பாத்திருப்பீங்கடா, 6 விளக்கு ஒரு பேட்சா கட்டிருப்பாங்க, ஒரு ஒரு பேக்கெட்ல கட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அப்ப அந்த அந்த பேட்சுக்கு மட்டும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்ட் இது நடக்கும். அது பண்ணும்போது அங்க எங்கேயுமே உங்களுக்கு மெஜாரிட்டி 95% NVA இருக்கும் அதுரா அந்த பேட்ச்ல. அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? அந்த பேட்ச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். எப்படி அந்த தியாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, தியாஸ்னா தியாஸ் இல்ல, பேட்ச் ஆஃப் கூட்ஸ் பண்ணும்போது எப்படி நம்ம ஏபிசி எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ்,
ப்ராடக்ட் சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து மெயின்டெனன்ஸ்ல வரும்டா. இப்ப வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அதை வந்து கரெக்டா மிஷினை வந்து கரெக்டா நம்ம ஒரு எண்ணெய் போட்டு அதுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணாதானே நம்ம கூட இருக்கும். கரெக்டா? அத மிஷின் எண்ணெயே போட்டு இது பண்ணி 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 மிஷின் வீட்டுல அம்மா அம்மா சொல்லுவாங்க, மிஷின் ஜார் மிக்ஸி ஜார் ரிப்பேர் எடுத்து போய் ரிப்பேர். ரீசன் என்னன்னா, மிஷின் ஜாரை யாரு என்னைக்காவது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா வீட்டுல? யாரும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது இல்ல. அதுல போட்டு சட்னி அடிச்சு அதை அடிச்சு பண்ணிட்டு வந்தல. அதுல ஒரு ஆயில் போடணும். அந்த வந்து மிக்சிய வந்து ஒரு அதுக்கான ஒரு ஆயில் இருக்கு, அதை போட்டு மோட்டர் அப்பப்ப தொடச்சு வச்சாலே போதும், நல்லா வரும். ஆனா அதெல்லாம் பண்ணுனானா ப்ராடக்ட் சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து will enable to have your ப்ரொடக்ஷன் வந்து எஃபெக்டிவ்லி. அதான் ப்ராடக்ட் லெவல் ஆக்டிவிட்டீஸ். கடைசியா கண்ணா ஃபெசிலிட்டி சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபெசிலிட்டி சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ்னா எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து சில ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்கல்லடா, who is supporting the main production. ஐடி பீப்பிள் இருக்காங்கல்ல சிவசங்கரி ஸ்ரீதேவி, ஒரு கம்பெனில அவங்க ஃபுல் ஆர்கனைசேஷனும் அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி சஸ்டைனிங் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட தான். ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளோட ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கான கனெக்ட் எப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு டைம் இருக்குமா? இல்லஸ்ட்ரேஷன் 3 மட்டும் இஃப் யூ ஆர் ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் தான். ரொம்ப ஈஸி தான் அது. கரமா இங்க பாருங்களா, ஏபிசி கம்பெனி 3 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கடா. ஓகேவா? ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மெட்டீரியல், லேபர் ஹவர்ஸ், ஓவர் ஹெட்ஸ், செட்டப் காஸ்ட், ரிசீவ். இங்க பாருங்கண்ணா, இந்த 1,90,000 ரூபாய் தான் மொத்தமா ஓவர் ஹெட் காஸ்ட். ஆனா இதை பாருங்களேன், ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி பிரிச்சு செட்டப் காஸ்ட் இவ்ளோ, ரிசீவிங் காஸ்ட் இவ்ளோ, டிஸ்பாச் காஸ்ட் இவ்ளோன்னு பிரிச்சிருக்காங்களா? பிரிச்சுட்டு இதோட காஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மிஷின் ஹவர்ஸ் பர் யூனிட் இவ்ளோ, நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் இவ்ளோ, நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் இவ்ளோ, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டிஸ்பாச் இவ்ளோ. இப்ப வந்து ட்ரெடிஷனல் காஸ்டிங் வச்சு பண்ணிருக்கிறது உங்களுக்கு ஹோம்வொர்க். ஃபர்ஸ்ட் ஏ வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் செல்லம். இப்ப பி ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் அப்ரோச்ல எப்படி பண்ண போறோம் ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஓவரேஜ் இருக்குல்ல 1,90,000, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் தி யூனிட்ஸ் there is a, அதாவது ஏக்கு எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும், பிக்கு எவ்வளவு அப்ளிகபிள் ஆகும், சிக்கு அப்ளிகபிள் ஆகும் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர் ரேட்ஸ் வந்து நான் இப்ப புரிஞ்சு சொல்லி தரப்போறேன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா செல்லம், ஃபர்ஸ்ட் செட்டப் காஸ்ட் எடுத்துக்கோங்க. 90,000 வந்து ஓகேவா, 90,000ன்றது வந்து செட்டப் காஸ்ட், ரிசீவிங் காஸ்ட் வந்து 30,000, டிஸ்பாச் காஸ்ட் 15,000, மிஷினிங் காஸ்ட் 55,000. ஓகேவா? இப்போ இந்த 90,000ன்றது வந்து செட்டப் காஸ்ட்ன்றது இங்க நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் எவ்வளோ? 10, 13, 2 வா? அப்போ இந்த 25ன்றது என்னன்னா 10 plus 13 plus 2, 25 செட்டப்ஸ்க்கு 90,000டா 90,000. அப்போ ஒரு செட்டப்க்கு எவ்வளோ? 3,600 காஸ்ட். அப்ப 3,600 into 10 is equal to 36,000. 3,600 into 13 is equal to 46,800. 3,600 into 2 is equal to 7,000. இது புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்தது ரிசீவிங் 30,000. 30,000க்கு ரிசீவிங்னா எங்க நம்மளுக்கு டோட்டலா நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரிசீவ்டு. அப்பனா நம்பர் ஆஃப் டெலிவரிஸோட டோட்டல் கால்குலேஷன் எவ்வளோ? 10 plus 10 plus 2, அப்பனா 22. 30,000 காஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரிசீவ் வந்து 22னா அப்போ ஒன்னுத்துக்கு எவ்வளோ? காஸ்ட் பிளஸ் டெலிவரி வந்து 1363.44. ஓகேவா? அப்புறம் டிஸ்பாச் காஸ்ட் வந்து 15. டிஸ்பாச்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க கீழே நம்மளுக்கு? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டிஸ்பாச் 20 plus 20 plus 20, 60க்கு 15,000னா ஒரு டிஸ்பாச்க்கு எவ்வளோ? 250 ரூபா. அப்பனா ஒண்ணும் இல்ல செல்லம்மா, இப்ப காஸ்ட் பிளஸ் டெலிவரி 1363 போட்டோமா, அப்ப 1363 into 10. ஓகேவா? 1363 into 10, 13,636. 1363 into 2, 2728. அதே மாதிரி 250 into 20, 5,000. 250 into 20, 5,000. 250 into 20, 5,000. புரிஞ்சுதா? மிஷினிங் பார்க்கணுமா? 55,000. இப்ப இங்க மட்டும் கொஞ்சம் ஒர்க்கிங் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. ஒரு இது என்னது? மிஷினிங் ஒரு யூனிட்டுக்கு
ஒரே நிமிஷம்டா. நம்பர் ஆஃப் ஓகேடா. நீ பாரு சொல்லமா, ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஏ பொறுத்த வரைக்கும் சொல்றேங்கண்ணா, ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவரா? அப்ப 20,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? சிவசங்கரி நீங்க சொல்லுங்க கண்ணா. ஏ நல்லா பாத்துக்கோங்க. இது நல்லா பாத்துக்கோங்கடா. ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். அப்போ 20,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ்? கரெக்டா? ஓகே. ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர் பி. அப்போ 25,000 ஹவர்ஸ் யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? கரெக்ட். சூப்பர். ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர் சி. அப்போ 2000 யூனிட்டுக்கு எவ்வளோ? ஓகேவா? இது புரிஞ்சுதா? அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கடா. 40 பிளஸ் 50 பிளஸ் 4 எவ்வளோ? 94,000. அப்பனா 55,000க்கு 94,000 ஹவர்ஸ்னா ஓகே செல்லம், ஒரு ஹவருக்கு 0.59 ருபீஸ். கரெக்டா? இப்ப பாரு செல்லம்மா, இப்ப ஒரு யூனிட்டுக்கு அவங்க 2 ரூபாய் சொல்றாங்கல்ல, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய். ஆமா, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய்ல ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர்ரா. அப்ப 20,000 யூனிட்டுக்கு வந்து 40,000, 50,000, 4,000. இப்போ 55,000 யூனிட்ஸ்க்கு 94,000னா அப்போ 40,000 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 23,405. கிராஸ் மல்டிப்ளை 40,000 இன்டூ 55,000 டிவைடட் பை 94,000. அப்போ எவ்வளோ வருது? 23,404. ஓகேவா? புரியுதா இல்லையா? 55,000 யூனிட்டுக்கு 94,000 ஹவர்னா 50,000 ஹவருக்கு எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை 55,000 இன்டூ 50,000 டிவைடட் பை 94,000. அதான் இது. ஓகேவா? அதே மாதிரி 55,000 யூனிட்டுக்கு 94,000னா 4,000 ஹவருக்கு எவ்வளோ? 55,000 இன்டூ 4,000 2340. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் சேர்ந்து காஸ்ட் கிடைச்சிருத்தாடா டோட்டல். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ? 20,000. நான் 78,000லேருந்து டிவைடட் பை 20,000 பண்ணா எவ்வளோ? 3.90. அதாவது 20,000 யூனிட்டுக்கு 78,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 3.90. 25,000 யூனிட்டுக்கு 94,690னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 3.79. 2,000 யூனிட்ஸ்க்கு 17,268னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 8.63. புரியுதா? இப்போ ஒண்ணும் இல்ல கண்ணம்மா, இப்போ ஓவர்ஹெட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோமா? அவங்க என்ன கேக்குறாங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். மெட்டீரியல் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 5, 10, 10. லேபர் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 5 ரூபாய். 5 இன்ட்டு 2 10. அப்புறம் 5 இன்ட்டு 1 5. 5 இன்ட்டு 1 5. ஓவர்ஹெட் யூனிட் இங்க இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. 3.90 3. அப்ப டோட்டலா எவ்வளோ காஸ்ட்? 18.90 18.79 23. இதுல செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 20 20. ஸோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் என்ன? ப்ராஃபிட். அவ்வளவுதான் இந்த சம். ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? செல்லம் இதுல ஈஸியா இருக்கா? சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 1, இல்லஸ்ட்ரேஷன் 2, இல்லஸ்ட்ரேஷன் 3 மூணுமே ஹோம்ஒர்க். கண்ணம்மா எல்லாரும் எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சு விடுறேங்க. நான் கொஞ்சம் பார்த்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். சரியா? ஆமா, ஹோம்ஒர்க் அனுப்பிச்சு விடுங்க. ப்ரோஸ்காஸ்டினேட் பண்ணாதீங்க. சூப்பரா படிங்க. சரியா? ஓகே செல்லம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் ஓகே. சிவசங்கரி உங்களுக்கு நாளைக்கு மண்டே ஏதாவது லீவாடா? இல்லல்ல, மண்டே இன்னைக்கு லீவா? அப்படியா? அதான் ஓஹோ அப்படியா?
ஓ அடுத்த வாரம். சரிடா. ஓகே 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 செல்லம். சரிடா செல்லம்மா. இப்போ அந்த ஏபிசி காஸ்டிங் புரிஞ்சுதா? இப்போ இது முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது வந்து கூல் காஸ்ட் பூல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கண்ணம்மா? நம்ம இதுல படிச்சோம். பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், ரிசீவிங் காஸ்ட் பூல்ஸ்ன்றது வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் டு யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து அலைன் பண்றது தான் காஸ்ட் பூல்ஸ்ன்றது. ஒரு லொகேஷன்ரா, இந்த இங்க தான் ஓவர்ஹெட் காஸ்ட் வந்து அலோகேட் பண்ணோன்ற ஒரு லொகேஷன் தான் காஸ்ட் பூல்ன்றது. நம்ம ஸ்டேஜ் 1ல படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? ஒவ்வொன்னா எல்லாம் இந்த காஸ்ட் பூல்ஸ குட்டி நோட்ல போட்டுக்கோங்க. சரியா? அப்புறம் இந்த கேட்டகரிஸ் ஆஃப் காஸ்ட் டிரைவர்ஸ் சும்மா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும். சரியா? அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏபிசி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே செல்லம்மா. அப்புறம் மெரிட்ஸ் ஆஃப் ஏபிசி, டிமெரிட்ஸ் ஆஃப் ஏபிசி. அப்புறம் இங்க தான் 2.6ல தான் நம்ம எப்படி வந்து டிசிஷன் மேக்கிங்கோட லிங்க் பண்ண போறோம். இதுலயே வந்து மேஜரா எப்படின்னா ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் இது வர்சஸ் ஏபிசி பண்ண போறோம். சரியா? கேட்கலாம். அதுதான் இது ஆக்சுவலா இன்னும் வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவா இன்னும் ஒரு 4 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 சம் பெரிய சம்டா, மத்ததெல்லாம் குட்டி குட்டி. பாருங்களா, இல்லஸ்ட்ரேஷன் 12 நீங்களே போட்டுடலாம்டா. ஆக்டிவிட்டி பேஸ்டு யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் அவுட் ஈச் காஸ்ட் பூல். ஹியூமன் ரிசோர்சஸ்னா என்ன? ஃபெசிலிட்டி லெவல்ல. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க என்ன செல்லம். பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ப்ராடக்ட் ரிலேட்டடா. ஃபெசிலிட்டினா இவங்கள ஹெல்ப் பண்றவங்க தானடா ஹெச்ஆர், கரெக்டா? அதனால ஃபெசிலிட்டி. ஓகேவா? ட்ரைனிங் எம்ப்ளாயிஸ் ஹெல்ப் பண்றவங்க, எம்ப்ளாயிஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாமே ஃபெசிலிட்டில வருவாங்க செல்லம். ஓகேவா? இந்த பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்லாம் பேட்ச். ஓகேவா? அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 12 ஒரே நிமிஷம் செல்லம். இல்லஸ்ட்ரேஷன் 11, இல்லஸ்ட்ரேஷன் 12, illustration 13, illustration 14, illustration 12 என்னலாம் சொன்னேன்டா ஹோம்வொர்க் மறந்து போயிட்டேன் நான். 11, 12, 13 சொன்னேனா? இதெல்லாம் எல்லாமே ஹோம்வொர்க். என்ன எல்லாமே ஹோம்வொர்க் போட்டுடுங்க. சரியா? ஓகே. எனக்கு ஹோம்வொர்க் மட்டும் அனுப்பிச்சு விடுங்கடா 2 பேரும். ஓகே. ஈகர் டு see